இந்த கர்த்தரோட பிரசன்னத்தை உணர்ந்த பிறகு நான் வந்து என்னை மட்டும் பார்க்குறேன். நான் சேர்ச்சில் வந்து கையெல்லாம் தூக்கி நான் ஜெபிச்சதே இல்லை. ஸோ இந்த கர்த்தரோட பிரசன்ஸ், இந்த ஆவியானவர் நான் உணர்ந்த பிறகு அப்படியே என் கண்ணில் சொந்தமாக தண்ணி ஊற்றுது. அப்போ தான் நான் வைஃப் கிட்ட கேட்குறேன், இதுதான் ஆவியானவரோட பிரசன்னமாக? அப்போ அவங்க எனக்கு விளக்குறாங்க, இப்படி தான் இருக்கும். I was having menstrual issue for many years. I wouldn't have my period like for months, and then I was dealing with fear, rejection and insecurity. When I came to pray with pastor, my menstrual had regulated, and I also noticed a lot of changes in my character. I'm no longer being fear, and then I'm more bold now, and I'm able to talk to people with confidence. And I also learned about my identity in Christ. Healing and deliverance வந்ததுக்கு அப்புறம் பெரிய miracles நான் பார்த்தேன். என்னோட கடன்ல இருந்து நான் வெளியே வந்தது. பிகாஸ் நான் கிட்டத்தட்ட ஒன்று முடிச்சு கடலை மாட்டி அது ஒரு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த டெலிவரன்ஸ் வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் என்கிட்ட ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கடனும் என்னால் செட்டில் பண்ண எல்லாமே எனக்கு வந்துச்சு. கர்த்தர் எங்கள் அக்கா கூட மூலயமா அவங்க பயன்படுத்தி என்னோட ஒவ்வொரு கடனும் விதின் 3 months எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி செட்டில் பண்ணிட்டேன். எல்லாமே கர்த்தருக்காக தான் மகிமை. 2019ஆம் ஆண்டில் நான் ஒரு கொடூரமான வியாதியால் தாக்கப்பட்டேன், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த வியாதியை குறித்து நான் மருத்துவமனைக்கு போகும் பொழுது டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னன்னாக்கா, இந்த வியாதிக்கு கியூரே கிடையாது. அப்படின்னாக்கா நீங்கள் வாழ்நாள் முழுதும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனாலும் அந்த ராத்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தபேரா மினிஸ்ட்ரிஸ் சர்ச் பத்தாலிங்ஜாயாவில் இருக்கிற இந்த திருச்சபையில் நான் போய் கலந்துக்கிட்டேன். அதாவது ஹீலிங் டெலிவரன்ஸ் மீட்டிங்கில் ஆண்டவர் அந்த நாளிலே அற்புதமான சுகத்தையும் அற்புதமான ஒரு விடுதலையும் கொடுத்து இந்த வியாதியிலிருந்து என்னை தப்ப வைத்தார். அதற்கு பிறகு மறுபடியும் நான் மருத்துவமனையில் போய் இந்த வியாதியை செக் பண்ணும் பொழுது டாக்டர் சொன்னாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்குது, இந்த வியாதி உங்கள் உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் நான் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஆக சுகப்படுத்த முடியாத வியாதியை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார்னா உங்கள் வாழ்க்கையிலும் அதை ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். வரக்கூடிய இந்த 3 நாள் கூட்டத்தில் நீங்கள் எல்லோருமே வந்து கலந்து கொள்ளுங்க. தேவன் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. God bless you. Out in Jesus' name. Out in the name of the Father, the Son, and the Holy Spirit.